வணக்கம். இந்த உலகத்தில் பல நாகரிகங்கள் இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக எகிப்து, சுமேரியா, சிந்து சமவெளி, ரோம், பாபிலோனியா. ஆனால் ஒரு கேள்வி, இந்த எல்லாவற்றையும் விட பழமையான, இன்றளவும் உயிரோடு இருக்கும் ஒரு நாகரிகம் இருக்கிறதா? இருக்கிறது. அதற்கான பதில் தமிழ். ஆம், நாம் இன்று பேசிக் கொண்டிருக்கும் தமிழ் மொழி. நாம் வாழும் கலாச்சாரம். இது வெறும் 1000 ஆண்டுகள் பழமையானது அல்ல. இதன் வேர் வரலாறு எழுதப்படுவதற்கு முன்பே தொடங்கியுள்ளது. இந்த கதையை புரிந்து கொள்ள நாம் செல்ல வேண்டியது 1000 ஆண்டுகள் இல்லை, 2000 ஆண்டுகள் இல்லை. இந்த கதையை புரிந்து கொள்ள நாம் 10,000 ஆண்டுகள் முன்பே செல்ல வேண்டியிருக்கிறது. அந்த காலத்தில் இன்று நாம் தமிழ்நாடு என்று அழைக்கும் நிலம் இப்படி நகரங்களும் சாலைகளும் மின்சாரமும் கொண்டதாக இல்லை. வேறு எப்படி இருந்தது? அங்கு காடுகள், ஆறுகள், மலைகள் மற்றும் மனிதர்கள் இருந்தார்கள். இந்த மனிதர்கள் யார்? அவர்கள் அரசர்கள் அல்ல, அவர்கள் கவிஞர்கள் அல்ல, அவர்கள் வரலாற்றில் பெயர் எழுதப்படாதவர்களாக இருந்தனர். ஆனால் அவர்கள்தான் நம்முடைய முன்னோர்கள். அந்த காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? அந்த கால மனிதர்கள் வேட்டையாடி வாழ்ந்தார்கள். காட்டு மிருகங்களை வேட்டையாடி தங்களுக்கு தேவையான உணவை பெற்றார்கள். பழங்கள், கிழங்குகள், விதைகள் இவையே அவர்களின் உணவாக இருந்தது. அவர்கள் நிரந்தர வீடுகளில் வாழவில்லை. ஒரு இடத்தில் உணவு குறைந்துவிட்டால் மற்றொரு இடத்திற்கு சென்று விடுவார்கள். அவர்கள் இயற்கையை எதிர்த்து வாழவில்லை, இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தார்கள். இவ்வாறாக காலம் மெதுவாக மாறிக்கொண்டிருந்தது. மனிதர்கள் ஒரு விஷயத்தை கண்டுபிடித்தார்கள். என்ன தெரியுமா? நெருப்பு. நெருப்பு அது வெறும் சுடுவதற்காக மட்டுமல்ல, அது மனிதனின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிய ஒரு கருவியாக இன்றளவும் இருக்கிறது. நெருப்பை கண்டுபிடித்த பிறகு மனிதன் இன்னொரு பெரிய மாற்றத்தையும் கண்டுபிடித்தான். அதுதான் இரும்பு. இந்த காலத்தை நாம் நமது வரலாற்றில் மெகலித்திக் காலம் என்று அழைக்கிறோம். அந்த காலத்தில் மக்கள் இறந்தவர்களை பெரிய கற்களால் அடக்கம் செய்தனர். இன்று கூட தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் இந்த மெகலித்திக் அடக்கங்கள் காணப்படுகின்றன. இந்த மெகலித்திக் அடக்கங்கள் என்ன சொல்கிறது? அந்த காலத்திலேயே மனிதர்கள் மரணத்திற்கு பிறகும் வாழ்க்கை இருக்கலாம் என்று நம்பினர் என்பதை நமக்கு எடுத்துரைக்கிறது. அதே சமயத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. மனிதன் ஒரு இடத்தில் தங்கத் தொடங்கினான். நிரந்தரமாக ஒரு இடத்தில் இருக்க முடிவு செய்தான். அந்த மனிதன் உணவுக்காக அலைந்து திரியவில்லை. அந்த மனிதர்கள் விதைகளை விதைத்தார்கள், பின்னர் வளர்த்தார்கள். அந்த வளர்ந்தவைகளை அறுவடை செய்தார்கள். இதுதான் விவசாயத்தின் ஆரம்பமாக கருதப்படுகிறது. அதன் பிறகு என்ன நடந்திருக்கலாம்? மனிதன் குடியிருப்புகளை உருவாக்கினான். குடியிருப்புகள் கிராமங்கள், பிறகு கிராமங்கள் சமூகங்களாக மாறின. இந்த சமூகங்கள் கலாச்சாரத்திற்கு வழிவகுத்தன. இவ்வாறுதான் தமிழர் நாகரிகத்தின் அடித்தளம் அமைந்தது. இந்த காலகட்டத்தில் தமிழ் மொழி இருந்ததா? இதுதான் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. நாம் இன்று பேசும் தமிழ் அப்படியே இருந்திருக்காது. ஆனால் அதற்கான ஆரம்ப வடிவம் கண்டிப்பாக இந்த காலத்தில்தான் தோன்றியிருக்க வேண்டும். மொழி என்பது ஒரு நாளில் உருவாகாது என்பது நீங்கள் அனைவரும் நன்கு அறிந்தது. அந்த மொழி முழுவதுமாக உருவாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும். ஆனால் தமிழ் மொழியின் வேர்கள் இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் காலத்திலேயே தொடங்கியிருக்கலாம். இப்போது நாம் இன்னொரு சுவாரஸ்யமான கதையை பார்க்க போகிறோம். அதுதான் குமரிக்கண்டம். சிலர் இந்த குமரிக்கண்டத்தை பற்றி என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ஒரு காலத்தில் இந்தியாவின் தெற்கில் ஒரு பெரிய நிலப்பரப்பு இருந்தது. அந்த நிலத்தில்தான் முதலாவது தமிழ் நாகரிகம் உருவானது. அந்த நிலம் கடலில் மூழ்கிவிட்டதாக ஒரு புராணம் கூறுகிறது. அந்த மூழ்கிய நிலமே குமரிக்கண்டம். இது உண்மையா? அல்லது ஒரு புராணமா? அதற்கான உறுதியான ஆதாரங்கள் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை. தமிழர் நாகரிகம் மிகவும் பழமையானது. இந்த காலத்தில் மனிதர்கள் கடலை பயன்படுத்தத் தொடங்கினார்கள். அவர்கள் கடற்கரைகளில் வாழ்ந்தார்கள், மீன் பிடித்தார்கள், சிறிய படகுகளை பயன்படுத்தினார்கள். இதுதான் பின்னர் பெரிய வர்த்தகமாக மாறும் ஆரம்பம். மெல்ல இந்த மனிதர்கள் வெறும் உயிர் வாழ்வதிலிருந்து ஒரு நாகரிகமாக மாறத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு மொழி இருந்தது, அவர்களுக்கு பழக்க வழக்கங்கள் இருந்தது, அவர்களுக்கு கலை இருந்தது. ஆனால் இன்னும் ஒரு விஷயம் மட்டும் முழுமையாக அவர்களிடம் இல்லை. அதுதான் எழுத்து வடிவம். எழுத்து இல்லாததால் இந்த காலத்தின் வரலாறு நேரடியாக கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் அந்த காலத்தின் சுவடுகள் கற்களில், பொருட்களில், அடக்கங்களில் இன்னும் இருக்கின்றன. இந்த எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக புலப்படுகிறது.
நம் நாகரிகம், தமிழர் நாகரிகம் ஒரு நாளில் உருவானது அல்ல. அது மெதுவாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் உருவானது. இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் உலகத்திலிருந்து ஒரு நாள் தமிழர் நாகரிகம் ஒரு புதிய நிலைக்கு செல்கிறது. அந்த புதிய நிலைதான் எழுத்து. எழுத்து வடிவம், அதன் பிறகு இலக்கியம், அதன் பிறகு கவிதை. அதுவே நாம் அடுத்த பகுதியில் பார்க்க போகிறோம். தமிழர்களின் பொற்காலம். அந்த காலம், அந்த பொற்காலத்தில் கவிஞர்கள் அரசர்களாக மதிக்கப்பட்ட காலம். போர் மற்றும் காதல் கவிதைகளாக எழுதப்பட்ட காலம். அந்த காலம் சங்க காலம். அடுத்த பகுதியில் நாம் பார்க்க போவது சங்க காலம் எப்படி தொடங்கியது, சங்க காலத்தில் கவிஞர்கள் இருந்தார்களா, சமூகம் சங்க காலத்தில் எப்படி இருந்தது, தமிழ் இலக்கியம் எப்படி உலகை ஆச்சரியப்படுத்தியது. தமிழ் ஒரு மொழி மட்டுமல்ல, 10,000 ஆண்டுகள் உயிரோடு இருக்கும் ஒரு நாகரிகம். வளர்க தமிழ், வாழ்க தமிழ். நன்றி.